ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 7 ஆயிடுச்சு. இருந்தாலும் ஸ்னோ குறையவே இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முதல் மாதிரி இல்லை. இந்த இயர் தான் ரொம்ப நாள் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கும் இருக்குன்றாங்க, பார்க்கலாம். இப்போது ரோடு எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குது, போகிற வழி எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஸ்னோ இப்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. இதில் நடந்து இப்போது மாதிரி சாஃப்டாக இல்லை, ஸ்னோ வந்து ஹார்டாக இருக்குது. இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. முன்னாடி இருந்த ஸ்னோ எல்லாம் எடுத்து விட்டேன், ஆனால் இந்த பேக்கில் இருக்கிற ஸ்னோவை நான் எடுக்கல. எப்போவுமே நான் அந்த பேக் சைட் தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்லிப்பரி ஆகிடுச்சு. ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, கீழெல்லாம் ஐஸாக இருக்குது. சவுண்டு கேட்டா ரொம்ப ஸ்லிப்பரி ஆகிடுச்சு. நான் இது செடி மூடி வச்சுருக்கேன் இந்த பெரிய சிலஃபன் பேப்பரால். பட் என்ன ஆச்சுன்னா ஸ்னோவில் கீழே விழுந்துருச்சு. என்னோட புதினா பாருங்கள், பாவம். இதெல்லாம் இன்னும் வரும், சம்மரில் திருப்பி வரும். எப்படி ஐஸியாக இருக்குன்னு. இந்த வழி தாங்க நம்ம ரொம்ப பார்த்து போக வேண்டிய வழி. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி ஐஸாக இருக்குன்னு. இது ரொம்ப கவனமாக போகணும். கரெக்டான ஷூஸ் இல்லைன்னா இது நம்மளை வழுக்கி விட்டுரும். நார்மல் ஷூஸ் இல்லைன்னா இதில் நடக்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வழுக்கும். இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போது இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் வழுக்காமல் போகலாம். திருப்பியும் நமக்கு நடந்து எல்லோரும் இந்த பேக் சைடை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெயிலில் வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு ட்ரெயில் ரோட் தான். சவுண்டு கேட்குது அவங்களுக்கு, ஐஸ் சவுண்டு. ரொம்ப கவனமாக போகணும். காலையில் என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு கால் பண்ணான், அம்மா பின்னாடி நடந்து போகும்போது பார்த்துப்போ, ரொம்ப வழுக்கலாக இருக்குன்னு. எனக்கு அப்போவே கொஞ்சம் டவுட்டு, அவன் எங்கேயாவது சறுக்கியிருப்பான். நான் இருந்தாலும் அவர் என் மேலே இருக்கிற பாசத்தில் பார்த்து போக சொன்னார். ஸ்னோ குறைஞ்சாலும் ஃபால் இல்லை, ஸ்னோஃபால் இல்லை. பட் என்ன ஆச்சுன்னா வெதர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ வெளியில் வந்து இப்போ காலையில் 8:15, டெம்பரேச்சர் வந்து -2 இருக்குது. இங்கே தாங்க ரொம்ப பார்த்து மெதுவாக கவனமாக போகணும், இல்லைன்னா வழுக்கி விட்டுரும். வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ரோட்டில் நடந்துடலாம். இந்த இதில் நடந்தோம்னா ரொம்ப ஐஸியாக இருக்கிறதுனால வழுக்கும். அப்படியே ரோட்டில் நடந்து போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா 2 பேர் டெய்லி இப்போ எல்லாருக்குமே இந்த காரை க்ளீன் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஃபாஸ்ட்டு ஃபாக் ஆகிடும். அதனால் இந்த காரை க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு எடுத்துகிட்டு போகிறது, ரோட்டில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ரோட்லேயும் வந்து எல்லோரும் ரொம்ப கவனமாக போகணும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஆமாம், இதுவும் பார்க்க ஒரு அழகாக இருக்குது இல்லைங்களா. ஸ்னோ ரொம்ப கம்மியாக வர விக்டோரியாலேயே இப்போ ஸ்னோ இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்குது. யாருமே இவ்வளோ எதிர்பார்க்கல, இவ்வளோ நாளும் தொடரும்னு எதிர்பார்க்கல. 2 டேஸில் போயிடும்னு நினச்சாங்க, பட் போகலை. 2 டேஸ் தாண்டியும் நிறையா இருக்குது. இன்னும் 7 டேஸ் ஆச்சு. இப்போது இன்னும் நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு இந்த சாட்டர்டே சண்டேவும் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேலேயும் ஒரு 40% ஸ்னோஃபால் எதிர்பார்க்குறாங்க. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்ல. நேற்று ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. ஏன்னா சன்ஷைனும் இருந்தது.
ஸ்லிப்பரியாகவும் இருந்தது, ஸ்னோவும் இருந்தது, சன்ஷைனும் இருந்தது. அதனால் கரைஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தது. இப்போ -2னாலும் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஃபீல்ஸ் லைக் -9. நல்ல குளிர் இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே சில்லு. ஒரு ஒரு இந்த ஃபீல் வரும், தொட்டால் மரத்து போன மாதிரி இருக்கும். எங்கள் ஸ்கூல் ஃபீல்டு ரொம்பவே இப்போ வந்து ஸ்லெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம், சறுக்கி விழுந்துட்டு இருந்தாங்க, சறுக்கி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஐசி ஆகிடுச்சா, விழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐசி ஆனதுனால நமக்கு நடக்கிறது விளையாடுறது கஷ்டமாக இருக்கும். பாருங்க, புல்லும் தெரியுது, ஐஸும் இருக்குது, ஸ்லர்ப்பியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் வலுவலுக்கு தண்ணியோடு இருந்தாலும் பசங்க விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். அவங்களோட ஸ்லெட்டை தூக்கிட்டு ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி விளையாடணுன்னு வந்துடுறாங்க. குழந்தைங்க தான். அதே மாதிரி டாக்ஸை வாக்கிங் டெய்லி கூட்டிகிட்டு வரவங்களும் மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. டாக்ஸ்களை பயங்கர குஷி அவங்களுக்கெல்லாம். டாக்ஸ் எல்லாம் ரொம்ப குஷியாக இருப்பாங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் இதில் நடக்கிறதுக்கு பயமாக இருக்கும். ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ எனக்கு பயம் எல்லாம் இந்த ஃபீல்டில் மேலே ஏறுறது தான். இது கொஞ்சம் அப்ஹில்ன்றனால ரொம்பவே வழுக்கும். பத்திரமா பொறுமையாக மெதுவாக பாட்டி மாதிரி ஏறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக நான் மேலே ஏறிட்டு உங்களுக்கு பாய் சொல்கிறேன். வழுக்குது நல்லா. ஒய் ஒரு இது சின்னது வழுக்குது. I did it. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் வந்துடுச்சு. திருப்பி அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய்.